ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்தோம்னா நமக்கு அந்த கிரேவினஸ் குறையும், அந்த ஸ்டொமக் ஃபீல் கொடுக்கும், நமக்கு வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். ஸோ அந்த ப்ரோட்டீன் ஸ்டஃப் என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தா பிளைன் கார்போஹைட்ரேட் தவிர்த்துருங்க. அதாவது பாலிஷ்டு ரைஸ் எடுத்து அவாய்ட் பண்ணணும். பேக்கரி திங்ஸ், மைதா மாவு இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒயிட் எல்லாம் அவாய்ட் பண்ணிடணும். நீங்கள் அது கார்போஹைட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா அது நம்ம வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போவா ஃபைபர் கண்டென்ட் நிறையா இருக்கிற மாதிரி பாலிஷ்டு பண்ணாத ரைஸஸ் ஒரு 40%, கிட்டத்தட்ட ஒரு 50% பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ப்ரோட்டீன் இருக்க மாதிரி மீட்லேருந்து எடுக்கலாம், ட்ரை ஃப்ரூட்ஸ்லேருந்து எடுக்கலாம். இந்த மாதிரி எக்கு, ஹோல் எக்கு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க, உங்களுக்கு ப்ரோட்டீன் ஃபில் நிறையா கொடுக்கும். அதே சமயம் ஃபைபர் காய்கள் நிறையா எடுக்கணும். முழு தானியங்கள் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. காய்களில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வெஜிடபிள்ஸில் கிழங்கு வகை இருக்கிறதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு லீஃப் இருக்கிற மாதிரி, வாட்டர் கண்டென்ட் நிறையா இருக்கிற மாதிரி நம்ம நாட்டு காய்கள் இதெல்லாம் நிறையா எடுத்துக்கோங்க. உங்களுக்கு நிறையா ஸ்டொமக் ஃபில் கொடுக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுடைய மெட்டபாலிக் ரேட்டை அதிகப்படுத்தணும். ப்ரோட்டீன் அதிகமாக எடுத்திங்கன்னா தான் மசில் டோனிங் கிடைக்கும், லெப்டின் அதிகமாக செக்ரெட் ஆகும். ஸோ உங்களுக்கு அந்த பசி ஃபீல் கொடுக்கும். ஸோ உங்களுடைய ஃபுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரோட்டீன் மேஜராக ரோல் இருக்கணும். அடுத்து ஃபைபர், கடைசியாக தான் ஒரு 30% to 40% வரைக்கும் தான் அது காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் அது இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். அது நைட்டு டின்னர் மீலில் கார்போஹைட்ரேட் முடிஞ்ச அளவுக்கு இல்லாத அளவுக்கு பார்த்துக்கணும். ஒரு 20% இருந்தால் கூட போதும். பாய்.